இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே வேதம் வாசிக்கிறார்கள், நன்கு ஜெபிக்கிறார்கள், ஆராதனையில் பங்கு கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே ஒரு துன்பத்தின் நாட்களை காணுகின்ற பொழுது போலியான மனிதர்களை, போலியான உறவுகளை தேடி அலைந்து ஏமாற்றம் நிறைந்த நெஞ்சத்தோடு அவர்கள் திரும்ப வந்து அவர்கள் உள்ளத்திலே அவிவிசுவாசமான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அவிவிசுவாசமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவதுதான் வேடிக்கையான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளமாக பெருகி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதத்திலே யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 47வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தலைமை குருக்களும் பரிசேயரும் தலைமைச் சங்கத்தை கூட்டி, இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே, என்ன செய்யலாம் என்று சொல்லி பரிசேயர்களும் மத குருக்களும் கலங்கக்கூடிய அளவிற்கு, பயப்படக்கூடிய அளவிற்கு அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களாகிய பலர் இன்றைக்கு போலியான மனிதர்களை தேடி, ஜோசியக்காரர்களை தேடி, போலியான உறவுகளை தேடி அலைந்து மனபாரத்தோடு அவிவிசுவாசத்தோடு வாழ்வது மிகவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருப்பதுதான் நிஜம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், கடன் பாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், உடலிலே பலவிதமான நோய்களோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம், குடும்ப வாழ்க்கையிலே சமாதானம் இல்லாதபடி, பற்று இல்லாதபடி வேதனையோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகள், கணவர் குடிப்பழக்கத்திற்கு, இன்னும் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி இருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணீரோடு இன்றைக்கு போராட்டத்தோடு உங்களுடைய குடும்ப வாழ்வு இருக்கலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே நடப்பித்து கொடுக்கும்படியாக உங்கள் மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். அருள்நாதர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் நாமத்திலே எதை கேட்டாலும் என்னுடைய தந்தை உங்களுக்கு கொடுப்பார் என்று. அது மட்டுமல்ல, உங்கள் உடல்தான் நான் வாழுகின்ற ஆலயம் என்று சொல்லுகிறார். எனவே முழு விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்களுடைய போராட்டங்களின் நிமித்தம், உங்கள் கண்ணீரின் நிமித்தம், உங்களுடைய நோயின் நிமித்தம், கடன் பாரத்தின் நிமித்தம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்தில், அப்பா, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கு என்னுடைய வாழ்விலே நடப்பித்து காட்டும் என்று சொல்லி நீங்கள் கண்ணீரோடு ஜெபித்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்த வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நாம் இப்பொழுது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றே உங்களுடைய உள்ளத்தை அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிடத்தில் திருப்பி உண்மையான ஆசீர்வாதத்தை தேவ கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன்.